விநாயகன் 123 மாண்புமிகு உறுப்பினர் இ. பாலசுப்ரமணியன் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாநகராட்சி அம்மாப்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட சேர்மன் ராமலிங்கம் சாலையில் 2 வருடத்திற்கு முன்பு பாதாள சாக்கடை திட்ட பிரதான குழாய்கள் அமைக்கப்பட்டு 121 எண்ணிக்கை வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட்டு தற்சமய பயன்பாட்டில் உள்ளது. சீர்மிகு நகரங்களின் திட்டத்தின் கீழ் 24/7 குடிநீர் வழங்கல் மேம்பாட்டு திட்டப் பணிகளால் சேதமடைந்த தார் சாலைகள் 22-23ஆம் ஆண்டு சீரமைக்கப்பட்டன. 3 இடங்களில் குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணி பழுது மேற்கொள்ளப்பட்டு அவ்விடங்களில் கான்கிரீட் மூலம் சாலை ஒட்டு பணிகள் பேட்ச் ஒர்க்ஸ் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளன. மாண்புமிகு உறுப்பினர் பாலசுப்ரமணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியது போல இந்த கேள்வியானது 2 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட்டு இப்பொழுது முதல் கட்ட பணிகள் எல்லாம் முடிவடைந்து சாலையெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பாதாள சாக்கடை திட்டம் என்பது சேலம் மாநகராட்சியிலே 2008-2009ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு இன்றளவும் தொடர்ந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. இப்பொழுது புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளிலே 4 பேக்கேஜாக பிரித்து அதில் 1-2 பேக்கேஜ்கள் மட்டுமே வேலை நடைபெறுவதாகவும் 3-4 பேக்கேஜ்கள் கோர்ட்டிலே இருப்பதாகவும் அறிகிறோம். எப்பொழுது இந்த பணிகள்லாம் முடிக்கப்பட்டு பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக சேலம் மாநகராட்சிக்கு செயல்படுத்தப்படும் என்பதை தங்கள் வாரியாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாநகராட்சியில் தற்போதைய மக்கள் தொகை 10,83,625. இம்மாநகராட்சியில் 60 வார்டுகள் உள்ளன. மாநகராட்சியின் மொத்த பரப்பளவு 91.34 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த மாநகராட்சியில் 2,12,653 குடியிருப்புகள் உள்ளன. சேர்மன் ராமலிங்கம் சேர்வானது 416 மீட்டர் நீளமாகும். இதில் 416 மீட்டர் நீளத்திற்கு பாதாள சாக்கடை கழிவுநீர் சேகரிக்கும் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தெருவில் 522 வீடுகள் உள்ளது. இதில் 121 எண்ணிக்கையிலான வீடுகளுக்கு இதுவரை பாதாள சாக்கடை திட்ட இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 401 வீடுகளுக்கு பாதாள சாக்கடை இணைப்புகள் வழங்குவதில் நடவடிக்கையில் உள்ளது. சேலம் நகர திட்டத்தின் கீழ் 24/7 இச்சாலையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் இச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிகள் முடியும் போது அவ்வப்போது பேட்ச் ஒர்க் கான்கிரீட் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே உறுப்பினர் ஆரம்பித்து நீண்ட காலம் ஆகியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த சாலைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே உரிய முறையில் அதிகாரிகளுக்கு அதை சொல்லி அந்த சாலைகளை புதிதாக அந்த இணைப்புகள் முடிந்தால்தான் புதிய சாலை போட முடியும். ஒன்று உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பாதாள சாக்கடை திட்டமோ குடிநீர் பணிகளோ அது திட்டம் முடிந்த பிறகு இல்லந்தோறும் அவர்கள் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி இணைப்புகள் வீடுகளுக்கு கொடுத்த பிறகுதான் முழுமையாக தார் ரோடு போட இயலும். அதனால்தான் தாமதமாக இந்த 2 திட்டங்களிலும் தாமதமாவதற்காக தான் காரணம் இருந்து உறுப்பினர்கள் சொன்னதை அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உடனடியாக அந்த சாலைகளை போட்டு கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்து. மாண்புமிகு உறுப்பினர் இ. பாலசுப்ரமணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் அவர்களை வணங்குகிறேன். சேலம் மாநகராட்சியினுடைய மிகப்பெரிய திட்டம் அடுத்த திட்டம் தனிக்குடிநீர் திட்டம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயே 160 MLD சேலம் மாநகராட்சிக்காக தனியாக ஒரு தனிக்குடிநீர் திட்டத்தை தந்து அப்பொழுது இருக்கிற மக்கள் தொகை அல்ல, இப்பொழுது இல்லை, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் சரி வருமாறு அந்த திட்டத்தை அறிவித்தார்கள். இன்றைய தினம் கூட சேலம் மாநகராட்சிக்கு 140 MLD பம்பாகி வந்துட்டு இருக்குது. அமைச்சர் அவர்கள் கூறியது போல சேலம் மாநகரத்தினுடைய மக்கள் தொகை 11 லட்சம் தான். சாதாரணமாக கொடுத்தா ஒரு நாளைக்கு டெய்லி கொடுக்கலாம் அல்லது 24 மணி நேரம் கொடுக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை, 8 நாளைக்கு ஒரு தடவை தான் எல்லா ஏரியாலையும் தண்ணி வருது. அது குறிப்பாக என் தெற்கு தொகுதியில், முன்பெல்லாம் குகை பகுதியில், என்னுடைய பகுதியிலெல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்த தண்ணி இப்பொழுது மிகவும் தாமதமாக 5 நாள் 6 நாட்கள் வருகிறது. ஏன் என்பதை குறித்து அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனை தீர்ப்பாரா என்பதை தங்கள் மூலியமாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது கழக அரசு தளபதி தலைமையில் அமைந்த 2021 டுவாடு மூலம் 11 லட்சம் மக்களுக்கு 179 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சியின் மூலம் 11 லட்சம் மக்களுக்கு 145 MLD வழங்கப்பட்டு வருகிறது. பேரூராட்சிகள் மூலம் 5 லட்சம் மக்களுக்கு 10 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆக 27 லட்சம் மக்களுக்கு 334 MLD குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது.
எனவே உறுப்பினர் சொல்வது ஏதாவது குழாய்கள் பழுதுபட்டிருக்குமானால் அல்லது அங்கே ஏதாவது மோட்டார்களோ அல்லது சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் உறுப்பினர் அவர்களை கருத்தில் கொண்டு இதை மறுபடியும் அதிகாரிகளோடு பேசி 5 நாள் என்பதை தினந்தோறும் கொடுப்பதற்குரிய ஏனால் தண்ணி பற்றி பஞ்சமில்லை. சேலத்திற்கு புதிய குடிநீர் திட்டம் வந்திருக்கிறது. எனவே என்ன தாமதம் என்று தெரியவில்லை. அதிகாரிகளோடு பேசி தினந்தோறும் தண்ணீர் வழங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ம. பிரபாகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்திலே கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் ராசா அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேர் அவர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பெரம்பலூர் நகராட்சி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கழக அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டமானது தற்பொழுது நகர பகுதி 3 மடங்காக விரிவடைந்துள்ளது. எனவே அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்த முடியாத நிலையில் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளது. எனவே பெரம்பலூர் நகராட்சிக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம் நிலை 2 என்று அறிவித்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டறிகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலில் 96ஆம் ஆண்டு மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில்தான் லால்குடியில் கொள்ளிடம் நீராதாரத்தை கொண்டு நமது பெரம்பலூருக்கு கூட்டு குடிநீர் திட்டம் தரப்பட்டது. அந்த கூட்டு குடிநீர் திட்டம் இப்போது புதிதாக நம்முடைய தளபதி அவர்கள் வந்து பெரம்பலூருக்கு என்று தனியாக 334 கோடி ரூபாயில கூட்டு குடிநீர் திட்டமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது மாநகராட்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதாள சாக்கடை திட்டம் என்பது தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக அது நடைபெற்று வருகிறது. விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கும் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர்கள் சொன்னது போல விரைந்து அதை முடித்து சாலையில் சீரமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. என். விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பகுதியில் 29 வார்டுகள் உள்ளடக்கிய பகுதி. அந்த பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்று ஏறத்தாழ 30% பணிகள் நடைபெறாமல் உள்ளது. அந்த பாதாள சாக்கடை திட்டம் எப்பொழுது தொடங்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். எந்த மாநகராட்சி? சரி, திருப்பூர் வடக்கு. திருப்பூர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருப்பூர் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட இந்த கழக அரசு ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்குள்ள வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் எல்லாம் அங்கு நடைபெற்றிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டத்தை பற்றி உறுப்பினர் அவர்கள் சொல்கிறார்கள். நான் தகுந்த விவரத்தோடு நான் வரவில்லை. எனவே கேட்டு அறிந்து உங்களுக்கு நேரடியாக அதிகாரிகளே சொல்லி பதில் சொல்ல வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.